மனித உடல் எப்படி செயல்படுது, இதுக்கு காரணம் யார்? இந்த கேள்விக்கு ஒரு சிலர் மூளை தான் மனித உடல் செயல்பாட்டுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூளை தான் நம்மளை சிந்திக்க வைக்குது, நம்மளை இயக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலர் நம்ம செயல்பாட்டுக்கு டிஎன்ஏ தான் காரணம், டிஎன்ஏ இல்லாமல் மனித உடலே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டால் பிரெயின் அண்ட் டிஎன்ஏ ரெண்டுமே நம்ம உடம்புக்கு தேவை தான். ஆனால் ரெண்டுக்குமே தனித்தனி ரோல் இருக்குதுன்னு சொல்லுவேன். அது என்ன ரோல், அது என்ன வேலை பார்க்குது, தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இட்ஸ் ரியல் தாட்ஸ் தமிழ். முதல்ல டிஎன்ஏயோட ரோல் பார்ப்போம். டிஎன்ஏ தனக்கு கீழே 3 மாலிகுல்ஸ் ஒரு செல்ஸ் வச்சு அதுகளுக்கு வேறு வேறு வேலை கொடுத்து வச்சுருக்கோம். அதோட ஆர்டர் பார்ப்போம். முதல்ல டிஎன்ஏ, அடுத்ததாக எம்ஆர்என்ஏ, அடுத்து ரிபோசோம், அடுத்து அமினோ ஆசிட்ஸ், கடைசியாக புரோட்டீன். இந்த மாலிகுல்ஸ்க்கு என்னென்ன வேலைன்னு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே அந்த பில்டிங் எப்படி கட்டணும்னு பிளான் பண்ணுற டிசைனர் தான் டிஎன்ஏ. டிசைனர்கிட்ட இருந்து டிசைன் வாங்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணுறவர் தான் என்ஜினியர், அதாவது எம்ஆர்என்ஏ. என்ஜினியர் முதல்ல என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு சைட் சூப்பர்வைசர் கிட்ட சொல்கிறாரு, அதாங்க ரிபோசோம் கிட்ட சொல்கிறாரு. சூப்பர்வைசர் என்ஜினியர் சொல்கிறத கொத்தனாருக்கு புரிகிற மாதிரி சொல்லி வேலை வாங்குறாரு. இங்கே கொத்தனார் தாங்க அமினோ ஆசிட்ஸ். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாம் தகவல் மட்டும்தான் பரிமாறியிருக்காங்க, இன்னும் வேலை நடக்கவே ஆரம்பிக்கலை. வேலையை செய்கிறது அமினோ ஆசிட்ஸ் தான், அதாவது கொத்தனார் தாங்க. கொத்தனார் தான் வேலையை செய்ய செங்கல் பயன்படுத்துகிறாரு. இந்த செங்கல் தாங்க புரோட்டீன். இந்த புரோட்டீன் தான் மனுஷன் முடி, தோல், தசை, ரத்தம், ஹார்மோன்னு எல்லாம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணும். ஏன் நம்ம என்ன நிறத்தில் இருக்கணும்னு கூட முடிவு பண்ணும். புரோட்டீன் அதுவாக முடிவெடுக்கலை, தனக்கு மேலே உள்ள மாலிகுல் சொல்படி உருவாகுது. அதாவது அமினோ ஆசிட்ஸோட செயல் பொறுத்து தான் புரோட்டீன் அமையுது. ஓகே, வீடு தயார். இந்த வீட்டில் இருக்கிற சுவர், டைல்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாமே டிஎன்ஏட டிசைன் தான். சரி, மூளையை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, வாங்க மூளையை யாருன்னு பார்ப்போம். மூளை தாங்க அந்த வீட்டில் வசிக்கிறவங்க. இந்த வீட்டில் எந்த கதவு திறந்துருக்கணும், எந்த ஃபேன் ஓடணும், எந்த லைட் ஆஃபில் இருக்கணும், எல்லா முடிவும் மூளையாகிய நாம் தான் முடிவெடுக்கணும். ஏன் வீட்டை எப்படி பாதுகாக்கணுங்கிறது கூட இந்த மூளையோட கையில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலி டிஎன்ஏ மனித உடல் கட்டமைப்பு மட்டும்தான் பயன்படுது. உருவான அந்த கட்டமைப்பை எப்படி பயன்படுத்தணுங்கிறது மூளையோட கையில் தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி சயின்ஸான விஷயங்களை எளிய வாழ்க்கை முறையில் எக்ஸ்பிளைன் பண்ண நான் தயாராக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். பாய்.